இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்டைல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது புளிக்குழம்புன்னு சொல்லலாம், காரக்குழம்புன்னு சொல்லலாம். வாங்க இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு வெறும் சட்டியில வெண்டைக்காய போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துருங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அந்த வெண்டைக்காயோட வழுவழுப்பு தன்மை குறையறதுக்காக பண்றது. அப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளிய போட்டு ஒரு பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதே சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி உண்டுன்னு சின்ன வெங்காயத்த போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் அண்ட் வெங்காயம் நல்லா குக் ஆனதும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படின்னா தனி மிளகாய் தூளை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் கரைச்சு வச்ச புளி, தண்ணி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த ஸ்டேஜ்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அப்போ இதோட ஒரு தாளிப்பு கொடுத்து குழம்பு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு கொஞ்சம் குழம்பு கூட வேணுங்கிறதுனால கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊத்திருக்கேன். கூடவே தண்ணியும் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் கொதிக்க வச்சு ஃபைனலா ஒரு தாளிப்பு கொடுத்திருக்கேன். எண்ணெயில கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிச்சு கொட்டியாச்சு. அவ்வளவுதான். எங்க வீட்டு ஸ்டைல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி.